செஞ்சி அருகே டிராக்டரில் உழவு பணிக்கு சென்று கொண்டிருந்த இளைஞர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அனந்தபுரம் கீழ்மலை பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுரு. 20 வயதான இவர் தங்களது நிலத்தில் உழவு ஓட்டுவதற்காக அணையேரி கிராமத்தைச் சேர்ந்த சத்யராஜ் என்பவரிடம் கூறி அவருடன் டிராக்டரில் அமர்ந்து புலிவந்தி கிராம ஏரிக்கரை வழியாக தங்களுடைய நிலத்திற்கு சென்றுள்ளார். அப்போது ஏரிக்கரையில் மண் வழுக்கி டிராக்டர் சுமார் 15 அடி ஆழம் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் டிராக்டரை ஓட்டி வந்த சத்யராஜ் லேசான காயத்துடன் உயிர் தப்பிய நிலையில் சிவகுரு டிராக்டர் அடியில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து அங்கு விரைந்த அனந்தபுரம் போலீசார் செஞ்சி தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் சிவகுரு சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்ததோடு இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கும்பக்கரை அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கால் 13வது நாளாக குளிக்க விதித்த தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை காரணமாக கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் அருவிக்கு செல்லவும் வனத்துறையினர் 13வது நாளாக தடை நீட்டித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே மேலையூர் கிராமத்தில் இயங்கி வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் பணிகளை தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் சக்கரபாணி, நெல் மூட்டைகள் தேங்கியிருப்பதற்கு மத்திய அரசு கடந்த மாதம் அறிவித்த புதிய வழிகாட்டும் நெறிமுறைகள்தான் காரணம் என்றும், பழைய முறைப்படி அரிசியுடன் செறிவூட்டப்பட்ட அரிசி கலந்தால் இந்த பிரச்சினை வராது எனவும் விளக்கமளித்தார். மேலும் இதன் காரணமாக 9,75,000 மெட்ரிக் நெல் மூட்டைகள் தற்போது தேங்கி கிடப்பதாக குற்றம் சாட்டினார். ஒரு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 2000 மூட்டைகள் கொள்முதல் செய்திருந்தால் தேக்கமடைந்து இருக்காது என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்த கருத்து குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், 2000 முதல் 5000 மூட்டைகள் வரை கொள்முதல் செய்து கொண்டிருந்ததாகவும் அதை நேரில் பார்த்துவிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் பதில் சொல்ல வேண்டும் என்று காட்டமாக பதிலளித்தார். தமிழகத்திலே 9,80,000 மெட்ரிக் டன் இதுவரை கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு நேற்றைக்கு வரை. ஆனால் கடந்த காலத்தில் இதே இந்த 3,80,000 சுமார் 6 லட்சம் மெட்ரிக் டன் கூடுதலாக கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. இது 1805 நேரடி கொள்முதல் திறக்கப்பட்டு இன்றைக்கி விவசாயிகளுக்கு நெல்லை வாங்கிட்டு இருக்கிறோம். அவர் இன்னொன்று சொல்கிறார், மதுரை மாவட்டத்தில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படவே இல்லைங்கிறார். ஆனால் 41 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அதில் இப்போ 8 செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதில் 1645 மெட்ரிக் டன் நெல் அங்கே இருக்கின்ற விவசாயத்தில் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. தவறான தகவல் அவர் யார்கிட்ட சொல்கிறான்னு தெரியல. அது அப்படி தவறான தகவலை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஹீரோ யார் என்றால் அது தந்தை பெரியார் தான் என்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை வடகிழக்கு மாவட்ட மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டரணி சார்பாக இளம் பெண்கள் பயிற்சி பாசறை சென்னை ரெட்டேரியில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் ஆகியோரும் சிறப்பு அழைப்பாளராக நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டு இளம்பெண்கள் பயிற்சி பாசறையை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து, படிக்க தெரிந்த நாளிலிருந்து என் கண்களுக்கும் என் மனதிற்கும் ஒரு ஹீரோ பெரியார் மட்டுமே என்று நிகழ்ச்சிவிட்டார். திரைப்படங்களின் மூலம் அரசியலுக்கு வர நினைப்பவர்கள் இந்த சமூகத்தில் பெண்களை பற்றி அவர்களின் படங்களில் என்ன கருத்துக்களை பதிவு செய்தனர் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கருத்து கூறியவர், ஆணும் பெண்ணும் சமம், அவர்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது என்று சொன்ன முதல் மனிதர் தந்தை பெரியார். பெண்களின் உரிமைக்காக முதலில் குரல் கொடுத்தது திராவிட இயக்கம் என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். பெருமையாக சொல்லக்கூடிய ஒன்று, என்னுடைய ஹீரோ யாருன்னா பெரியார். வேற யாரும் எனக்கு ஹீரோ இல்லை. எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாக, படிக்க சிந்திக்க தெரிந்த நாள் முதலாக என் கண்ணுக்கு என் மனதிற்கு இருக்கக்கூடிய ஒரே ஹீரோ அது பெரியார்.
மாங்காடு அருகே வீட்டின் அருகே தேங்கியிருந்த மழைநீரில் மூழ்கி 2.5 வயது குழந்தை உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாங்காடு ஜனனி நகரில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பிரணிகா என்ற 2.5 வயது பெண் குழந்தை காணாமல் போன நிலையில் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சந்தேகத்தின் பேரில் வீட்டின் அருகே தேங்கியிருந்த மழைநீரில் தேடிய நிலையில் நீரில் மூழ்கி குழந்தை சடலமாக கண்டெடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தை விளையாட சென்றபோது நீரில் மூழ்கியதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் குழந்தை உயிரிழப்பு தொடர்பாக மாங்காடு காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.